பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஏஎம் ஷாஜஹானை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். நம்முடைய திராவிட மாடல் அரசு அதே மாதிரி சவாய்மலையில கணினி வசதியுடன் கூடிய லைப்ரரி நூலகம் கட்டு பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. கணபதி அக்ரஹாரம், சரபோஜி ராஜபுரம், கொந்தகை, திருமண்டக்குடி ஊர்கள்ல சமுதாய நலக்கூடங்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. தியாக சமுத்திரம் மற்றும் சரபோஜி ராஜபுரம் ஊராட்சியில துணை சுகாதார நிலையங்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 19 ஊராட்சிகளுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதுசா ரேஷன் கடைகள் நாம அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அதே போல இந்த ஒன்றியத்துல 3 ஊர்கள்ல புதிய கலையரங்க மேடை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். பாபநாசம் ஒன்றியம் திருவைக்காவூர் ஊராட்சியிலே ஓவர்ஹெட் டேங்க் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நாம கட்டி கொடுத்திருக்கிறோம். பசுபதி கோயில் ஊராட்சியில கிறிஸ்தவ சமுதாயத்தினர் இறுதி சடங்கு செய்கின்ற மண்டப வசதி அமைச்சு கொடுத்திருக்கிறோம். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்கள்ல புதிதாக மின்கம்பங்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு இன்னைக்கு மக்களை சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேதி 6ஆம் தேதியா? இன்னைக்கு 6. தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி. இன்னும் நம்ம கிட்ட எத்தனை நாள் இருக்கு? 17 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, கூட்டம் கூடணும், கலைஞ்சு போனோம்னு இருக்க கூடாது. அடுத்த 17 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கிறோம்? நான் கடந்த 7 நாட்களா, ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்களும் ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு சட்டமன்றமா போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த தைரியத்தில் போறோம்? போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் அரசுல என்னென்ன திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம், என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் நினைத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில போய் மக்களை சந்திக்கிறோம். என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம்? உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் சொல்றேன். போன முறை சட்டமன்ற தேர்தல் போது நாம கொடுத்த முக்கியமான வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னோம். நம்முடைய தலைவர் முதலமைச்சரை போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுத்தோம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி முக்கியம். குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடம் படிக்கணும். அண்ணா சிபி கொடியை கோவப்படாத, கொடியை மட்டும் இறக்குங்க 5 நிமிஷம். கல்வி மிக மிக முக்கியம். எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும்னு நம்முடைய அரசு இந்தியாவிலே முறையா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை போகக்கூடிய குழந்தைங்க காலைல பசியோட போனாலும் முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம். அடுத்து கல்லூரிக்கு போனோம். அதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இன்னைக்கு கல்வி ஊக்கத்தொகை, அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிச்சாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தில் இன்னைக்கு 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக இந்த லேப்டாப் திட்டத்தை திமுக முடக்கிடுச்சுன்னு போய் பிரச்சனை சொல்றாங்க. அதிமுக லேப்டாப் கொடுத்தாங்க. அதிமுக அரசுல யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 2019ஆம் ஆண்டு அவங்களே இந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும்? பள்ளிக்கூட குழந்தையை விட கல்லூரி போகின்ற மாணவ மாணவிகளுக்கு உதவியா இருக்குன்னு ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும். அதனாலதான் இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம், தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன வாக்குறுதி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு 1,31 லட்சம் மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க, சதி செஞ்சாங்க. சில மாநிலங்கள் நிப்பாட்டிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போய் தேர்தல் வரைக்கும் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000ன்னு ஒரே கையெழுத்துல ஒரே பேங்க் டிரான்சாக்சன்ல 1,31 லட்சம் மகளிருக்கு 5000 ரூபாய் நம்முடைய தலைவர்கள் கொடுத்தாங்களா இல்லையா? தலைவர் காலையில 6:30 மணிக்கு பேங்க்ல போட்டாரு.
9 மணிக்கெல்லாம் மகளிர் போய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டீங்க. அவ்வளோ ஷார்ப்பு. ஏன் மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை எங்க முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. மோடி என்ன பண்ணுவாரு, மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த 5000 ரூபாய் உருட போறாருன்னு போய் மகளிர் போய் எடுத்தீங்க. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், இன்னொரு வாக்குறுதி